ஹாய் கைஸ், வெல்கம் டு ரேவதி ஸ்ரீராம் vlogs. என்னடா வீடியோ ஸ்டார்ட் பண்ண உடனே தட்டு நிறைய ஃப்ரூட்ஸ் எல்லாம் காட்டுறேன்னு பார்க்குறீங்களா? டுடே இஸ் மை பேபி ஷவர், 5th month பேபி ஷவர் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் அழகாக ரெடி ஆகிட்டு மேலே வந்து ஃபோட்டோ எடுக்கலான்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுக்க வந்திருந்தோம். இந்த ஃபோட்டோ ஷூட் வந்து எடுத்து ஒரு வீடியோவாக நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அது பார்க்காதவங்க பாருங்கள், கீழே டேக் பண்ணுறேன். அதுக்கப்புறம் கசின்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க, அவங்க கூட கொஞ்சம் நேரம் ஃபன் பண்ணிட்டு இருந்தோம். நேம் வந்து புல்கி, இவங்க நேம் வந்து ஜனனி, ஏமஸ்ரீ. அவங்க வந்து அவங்க சொல்லவே தேவையில்ல, ஏன்னா நான் அந்த வீடியோல சொல்லியிருப்பேன். மகாபலிபுரம் போடுங்க சொல்லப்பல. சரி, அவங்க தான் ஜனனி. ஸோ நான் யாருன்னு உங்களுக்கு தெரியும். ஓகே, ஸோ இவங்களாம் வந்து எதுக்கு வந்துக்கிறாங்கன்னா எதுக்கு வந்துக்கிறாங்க அதுதான் வந்துக்கிறாங்க. இவங்களாம் வந்து அது வந்துடுறாங்க. ஸோ நீங்கள் உங்களை பற்றி சொல்லுங்கள், என்ன சொல்கிறீங்க? இல்லை, எத்தனாவது படிக்கிறீங்க? 12th. ஓகே. என்ன எக்ஸாம்? எக்கனாமிக்ஸ் சொன்னது நம்ம எக்கனாமிக் எக்ஸாம் ஏதோ சூப்பரா பண்ணியிருந்தீங்க, கேள்விப்பட்டேன். கஷ்டமா இருந்துச்சு, 3 மார்க். மத்தபடி ஈஸி தான். கஷ்டமா இருந்தது, படிக்கல. இன்சைட் புக் இன்சைட் ஃபுல்லா. சரி, ஓகே, அது முடிஞ்சிச்சு. அடுத்த எக்ஸாமுக்கு வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. அடுத்து நீங்க வாங்க. நீங்க என்ன இங்கிலீஷ் எக்ஸாம் நான். ஆனா பாத்தீங்கன்னா இவங்க தான் 10th மாதிரி இருப்பாங்க, இவங்க 10th தான். சொல்லுங்க. இங்கிலீஷ் நாளைக்கு எக்ஸாம். நாளைக்கு இதுக்கு முன்னாடி என்ன எக்ஸாம்? தமிழ் எக்ஸாம். அது எப்படி பண்ணீங்க? நல்லா பண்ணேன். திறமைக்கு தேங்காய் பால். திறமைக்கு தேங்காய் பால். இதுனா டயலாக்ல. சரி, அடுத்ததுமா நீங்க என்ன எக்ஸாம் எழுதுனீங்க? நான் சிஏ எக்ஸாம். சிஏவா? கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன். தெளிவா சொல்ல, எடுக்காதல. கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் எழுதிருக்கேன். 5 மார்க்லாம் சூப்பரா எழுதிருக்கேன். 2 மார்க் 3 மார்க்லாம் சுத்தமா தெரியாது. விட்டுட்டேன். நல்லா எழுதிருக்கேன். ஏதோ 1 மார்க் தான். சரி, ஓகே. இப்போ நம்ம வந்து இவங்களை பத்தி இன்ட்ரோலாம் கொடுத்தாச்சு. இவங்க தான் அவங்க. ஸோ என்ன நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ மறக்காம நம்ம சேனல்ல வந்து அடுத்து இன்னொருத்தவங்க வந்துக்கிறாங்க. மேடம், உங்களை பத்தி சொல்லுங்க மேடம். நீங்க யாரு? உங்க பேர் சொல்லுங்க. பேர் சொல்லு. ஓகே, நீங்க எந்த ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க? 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். சரி, அதான் இவங்க தான். எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரே கேர்ள்ஸாக இருப்பாங்க. சரி, அதான் இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? எங்க அக்காக்கு வேலை பண்ண போறோம். என்னது? ஓகே. என்ன எதுக்காக பண்ண போகிறோம்? 5th month வேலை பண்ண. ஸோ அதுக்கு தான் எல்லாரும் வந்திருக்காங்க. ஸோ அக்காவை பார்த்துருப்பீங்க. ஸோ நம்ம கீழே போயிட்டு அடுத்தது என்னென்ன பார்க்கலாம். வீடியோ அப்படியே கண்டிப்பாக பாருங்கள். அப்புறம் ஃபோட்டோ ஷூட்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் கீழே வந்துட்டேன். கீழே வந்த உடனே அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் நடந்துட்டு இருந்துச்சு. எங்கள் 2 மாமிங்க தான் வந்து அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ வந்த உடனே கீழே வந்து இந்த வாழைப்பழம் வெத்தலை பார்க்கலாம் வைப்பாங்களா, அது வச்சு கொடுத்தாங்க. நான் ஏன் இப்படி சிரிக்கிறேன்னு தெரியுமா? எனக்கு ஏன்னா வணக்கமே சொல்ல வராதுங்க. எல்லா ஃபங்க்ஷன்லேயுமே எனக்கு வந்து தனியாக நின்று இந்த வணக்கம் சொல்கிறதே ஒரு பெரிய டாஸ்க்காக இருக்கும். என்னோடய என்கேஜ்மெண்ட் வீடியோலாம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா நீங்களே சொல்லுவீங்க, வணக்கத்தையே தேய்ச்சி வணக்கம் சொல்லிட்டு இருப்பேன். எங்கள் மாமியார்லாம் சொல்லி சிரிப்பாங்க. அதை எப்போ போனாலும் அதை கையை தேய்ச்சி இது பண்ணுவேன். அதை நான் வேணும்னா அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன் அந்த வீடியோவை. ஸோ எல்லாம் அரேஞ்ச்மெண்ட்ஸ், அந்த குத்து விளக்கெலாம் ஏற்றி தட்டு நிறைய அந்த வளையல் சந்தனம் அதெல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் என்னோடய மாமியார் தான் வந்து ஃபஸ்ட்டு போடணும் அப்படின்னு எனக்குமே தாட்ஸ் இருந்தது. வீட்டில் எல்லாருக்குமே அவங்க தான் ஃபஸ்ட்டு போடணும் அப்படின்னு இருந்தது. அவங்க வந்து இந்த வளையல் வந்து சாமி கிட்ட வந்து வச்சு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு எனக்கு போடணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு ஆசை. எங்களுக்குமே அவங்க தான் ஃபஸ்ட்டு போடணுன்ட்டு. ஆனால் அதான் சொன்ன மாதிரி அந்த சாமி வளையல் தான் எனக்கு வந்து வேண்டிட்டு வந்து அத்தை தான் ஃபஸ்ட்டு போட்டாங்க அந்த வளையல். அதுக்கப்புறம் லைனாக எல்லோரும் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. அவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணி பொறுமையாக வந்து சாமிக்கிட்டலாம் வேண்டி ஃபஸ்ட்டு குங்குமம்லாம் இட்டு நல்லா வேண்டி அப்புறம் எனக்கு அந்த வளையல்லாம் போட்டு விட்டு இருந்தாங்க. ஆக்சுவலி அவங்க கொஞ்சம் ரொம்ப பக்தியான மாமியார். நானுமே அப்படி தான், ரொம்ப பக்தி தான், என்னை விட ரொம்ப பக்தி. ஏன்னா ஃபஸ்ட்டு பாப்பாவில் வீட்டுக்கு இந்த வீட்டுக்கும் சரி அந்த வீட்டுக்கும் சரி ஃபஸ்ட்டு பாப்பான்றதுனால ரொம்ப கேர் பண்ணி இது பண்ணிட்டு இருந்தாங்க எனக்கு. அதுக்கப்புறம் அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 5 வகை சாப்பாடு வந்து ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அதுவுமே வந்து எனக்கு ஒரு வாயாக ஊட்டி விட்டுருந்தாங்க. ஏன்னா அது ரொம்ப லேட் ஆகிடுச்சு, 6 o'clock மேலே ஆகிடுச்சுன்னா ஸோ டைஜஸ்ட் ஆகாதுன்னு சொல்லி அது வேறு எங்கள் மாமியாருக்கு ரொம்ப பயம். அவங்க வந்து பார்த்து ஊட்டிகிட்டு இருந்தாங்க ஒரு ஸ்பூனுமே. சந்தனமே தேய்க்கும்போது அதுவுமே இது பண்ணியிருந்தாங்க. ஏன்னா சொல்லியிருப்பேன் நான் ஆல்ரெடி, எனக்கு சந்தனம் வந்து அலர்ஜி அப்படின்னு. என்னோடய தாலி
போக்குற ஃபங்க்ஷனே சொல்லியிருப்பேன், சந்தன அலர்ஜின்னு சொல்லிட்டு. அதையுமே அவள் பார்த்து 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 தேய்ச்சிட்டு இருந்தாங்க. எல்லாருமே அதுக்கு வேறு திட்டுவாங்க, என்ன நீங்கள் இப்போவே சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படி இப்படின்னு சொல்லி. ஆனால் என்னோடய மாமியார் வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. அவங்க தான் ஊட்டி விட்டுட்ருக்காங்க ஒரு சாப்பாடுமே. ஆக்சுவலி இந்த ஃபங்க்ஷன் வந்து என்னோடய புது வீட்டில் தாங்க பண்ணிகிட்டு இருந்தோம். நாங்கள் டெக்கரேட்டிவ் திங்ஸ்லாம் வாங்கினோம்ல, அது ஆக்சுவலி கவரே பண்ணலை. அது எல்லாமே இந்த சைட் கவர் பண்ணி நாங்கள் வச்சுருந்தோம். பிகாஸ் சாமி ரூம் வந்து இந்த சைடு இருக்கிறதுனால இந்த சைடு தான் ஃபேஸ் பண்ணி உட்காரணும். ஸோ அதனால இந்த சைடு வந்து உட்கார வச்சிட்டாங்க. நாங்கள் ஃபுல்லாக நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன்ல, அந்த சைட் ஃபுல்லாகவே டெக்கரேட் பண்ணி அழகாக வச்சுருந்தோம். அது ஃபுல்லாக கவர் பண்ணலை அந்த டைமில். சில வீடியோஸில் இந்த சைடில் டோர் கிட்டலாம் வரும்ல, அந்த ஃப்ளவர்ஸ்லாம் நாங்கள் அங்கெல்லாம் போட்டு டெக்கரேட்டிவாக வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் என்னோடய வந்து அம்மாவோட அம்மா வந்து எனக்கு வந்து சாப்பாடு ஊட்டி விட்டுருந்தாங்க. அப்படியே ஒரு சாப்பாடும் ஊட்டிட்டு விட்டுருந்தாங்க. அதுக்கே வந்து எங்கள் மாமியார் ஷவுட் பண்ணிகிட்டு இருந்தாங்க, ஏன்னா ஜீரணம் ஆகாது, டைஜஸ்ட் ஆகாது. 6 o'clock அந்த மாதிரி புளி சாதம், தக்காளி சாதம், தேங்காய் சாதம் சாப்பிட்டா டைஜஸ்ட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் என்னோடய ஒர்க் பிளேஸ்லேருந்து என்னோடய அக்கா வந்திருந்தாங்க. அவங்க அக்கான்னு தான் கூப்பிடுவேன். அவங்களுமே வந்து எனக்கு சந்தனம் வச்சு சாப்பாடெலாம் ஊட்டி விட்டுருந்தாங்க, குங்குமம் அப்படின்லாம். ஆக்சுவலி உங்கள் அக்கா மாதிரியே நடந்துக்க மாட்டாங்க, ரொம்ப குழந்த மாதிரி நடந்துப்பாங்க. இந்த வீடியோ பார்த்தா எனக்கு கமெண்ட் பண்ணுக்கா, இல்லைனா கால் பண்ணு சரியா. அதுக்கப்புறம் வந்து என்னோடய தங்கச்சி வந்து வைக்க ஆரம்பித்தா. அவளுமே எனக்கு ஸ்கின் அலர்ஜின்றதுனால சந்தனத்தை பார்த்து பார்த்து வச்சுட்டு இருந்தா, ஒன்றும் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இன்னொருத்தி, இவளை பார்த்துருப்பீங்க நிறைய வீடியோவில், ஒரு சிலுக்கு இதை பார்த்தா இவ என்ன அசிங்கமாக கேட்பா. இட்ஸ் ஓகே ஃபைன். அவளுமே எனக்கு வச்சு விட்டுட்டு இருந்தா, அவளை ஒன்றா வச்சுட்டு விட்டுருந்தா. அதான் நான் சொன்னேன்ல எனக்கு சந்தனம் அலர்ஜின்னு சொல்லிட்டு. எல்லாருமே பார்த்து வச்சாங்க. அதுக்கப்புறம் இப்போ வந்தாலே இதுக்கு முன்னாடி வீடியோவில் அவளோட அப்பா தான் இவங்க செம்ம ஃபன் டைப்பு. இவங்க கூட இருந்தாலே ஃபன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஆக்சுவலி ஒரு வீடியோ கூட எடுத்துருந்தோம், அந்த டப்பா வச்சு ஒரு வீடியோ ஒன்று பண்ணி, டப்பா வச்சு ஒரு வேலை ஒன்று பண்ணிட்டு இருந்தார். அது சிரிப்பாக இருந்தது. அது வேணாம், ஆட் பண்ணாதீங்க, வித்தவுட் அவரோட பெர்மிஷன் வந்து ஆட் பண்ண முடியாது, அதனால் வந்து ஆட் பண்ணேன். அதுக்கப்புறம் என்னோடய சித்தப்பா வந்து சந்தனம் வைக்க ஆரம்பித்தாங்க. சித்தப்பானா வேறு யாரும் இல்லைங்க, ஸ்ரீராமுக்கு பிடிக்கும்ல, ஜனனி அவங்க அப்பா தான் இவர். ஸோ வந்து இவரும் எல்லா ஜென்ஸும் எடுத்தாங்க, எல்லாருக்கும் ஆசை இருக்கும்ல அப்படி சொல்லிட்டு எடுத்துட்டாங்க. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், என்னோடய அன்பான கணவரை வந்து நான் வைக்க கூப்பிட்டேன். சந்தனம் வச்சுட்டு விடுங்க, நீங்கள் தான் லாஸ்ட்டாக வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வச்சு விட்டாங்க. நல்லபடியாக இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ பிடிச்சிங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.